ரத்தம் குறைவாக இருப்பதை காட்டும் 10 அறிகுறிகள். வேலை பார்க்குறப்ப மாடிப்படி ஏறுறப்ப மூச்சு வாங்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேருக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், ரொம்ப சோர்வா இருப்பாங்க. ஒரு சிலர் அரிசி, மண்ணு இந்த மாதிரி பொருட்களை தொடர்ச்சியா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது என்னுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் 2 பெண்கள்ல ஒருத்தருக்கு இரத்த குறைவு இருக்கு. இதற்கான காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்ன, இரத்த குறைவை சரி செய்யும் உணவுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பேச போறோம். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. இந்த வீடியோ சர்க்கரை மக்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஒரு பொதுவான வீடியோ. அதனால வீடியோவை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க, மாத்திரை வாங்க கூட வசதி இல்லாத ஏழை சர்க்கரை மக்களுக்கு மாத்திரை வாங்க, சர்க்கரை உள்ள ஏழை மக்களுக்கு காலில் ஏற்படுற சர்க்கரை புண்ணுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை பிரஸ் பண்றதன் மூலம் நீங்களும் உங்கள் பங்களிப்பை வழங்கலாம். ஒரு நாள் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை கூட்டிட்டு மகன் வந்தாரு. சார், எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் அரிசி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப சோர்வாகவும் இருக்கிறாங்க, அடிக்கடி தலை சுத்துதுன்னு சொல்றாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து வைத்தியம் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பார்க்கறப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு இரத்த குறைவு இருக்கு அப்படின்னு. அதனாலதான் அவங்க அரிசி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சோர்வும் தலை சுத்தலும் அதனாலதான் அப்படின்னு தெரிஞ்சது. இருந்தாலும் இரத்த குறைவுக்கான பரிசோதனையை செஞ்சு பார்த்தோம். ரத்தத்துல அவருடைய ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப குறைவா இருந்தது. உலக சுகாதார நிறுவனம் WHO ஒரு வரையறை கொடுத்திருக்கு. அந்த வரையறையை வச்சுதான் அவருக்கு இரத்த குறைவு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஆண்களுக்கு 13 கிராமுக்கு கீழே போச்சுன்னா அவங்களுக்கு இரத்த குறைவு இருக்கு அப்படின்னு பொருள். பெண்களுக்கு 12 கிராமுக்கு கீழே போச்சுன்னா அவங்களுக்கு இரத்த குறைவு இருக்கு. கர்ப்பிணி பெண்களுக்கு 11 கிராமுக்கு கீழே போச்சுன்னா அவங்களுக்கு இரத்த குறைவு இருக்கு அப்படின்னு பொருள். பொதுவா இந்தியா மாதிரி வளரும் நாடுகள்ல 10 கிராமுக்கு மேல போனாலே ரத்தம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரத்தத்துல இருக்க ஹீமோகுளோபின் நம்ம சுவாசிக்கிற காத்துல உள்ள ஆக்சிஜனை நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் கொண்டு போற ஒரு முக்கியமான மூலப்பொருள். இது குறைஞ்சிருச்சுன்னா சோர்வு, மயக்கம், தலை சுத்தல், நடக்கிறப்ப மூச்சு வாங்குறது இதெல்லாம் நடக்கும். இந்த அம்மா அரிசியை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல, அந்த நிலைக்கு பேரு பைக்கா. இரத்த குறைவு இருக்கிற சில பேரு மண்ணு, சாம்பல், சுண்ணாம்பு, அரிசி, ஐஸ் கட்டி இந்த மாதிரி சாப்பிட தேவையில்லாத பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம் அவங்க உடம்புல இரும்பு சத்து குறைவா இருக்கிறது தான். அந்த அம்மாவுக்கு தொடர்ச்சியா 3 மாசம் மாத்திரை கொடுத்தோம். 3 மாசம் கழிச்சு அவங்கள வர சொன்னோம். மறுபடியும் வந்தப்ப அவங்க ரத்தத்தை பரிசோதனை பண்ணோம். இப்ப ரத்தத்தோட அளவு கூடி இருந்தது. இப்ப அரிசி சாப்பிட்றாங்களா அப்படின்னு கேட்டேன். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இல்லையே மறந்துட்டனே அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவங்களுக்கு சோர்வும் இல்லை, தலை சுற்றலும் இல்லை. என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி இரத்த குறைவு இருக்கிறவங்களுக்கு ஏற்படும் அறிகுறிகள் என்ன? எப்போதும் சோர்வா இருப்பாங்க, முகம், உதடு அதெல்லாம் வெள்ளையா இருக்கும், நடந்தா மூச்சு திணறல் இருக்கும், இதய துடிப்பு அதிகமா இருக்கும், அடிக்கடி தலை சுற்றல் வரும், கை காலில் இருக்கிற நெகமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும், நிறைய முடி கொட்டும், எதுலையும் கான்சன்ட்ரேஷன் இருக்காது, அதாவது கவனச்சிதறல் இருக்கும். இந்த மாதிரி ஐஸ் கட்டி, மண்ணு, சாம்பல் இதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. வீட்டில் குழந்தைங்கலாம் அந்த ஸ்லேட்டு குச்சி, சாக் பீஸு இதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு கால்களில் எரிச்சல் வரும். சில பேர் படுத்திருப்பாங்க, அப்ப காலில் ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும், காலை மாத்தி மாத்தி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த வலியை குறைக்கிறதுக்காக. கை காலில் ஒரு குளிர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். இந்த தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கா? கடைசியா உங்க ரத்த அளவை, அதாவது ஹீமோகுளோபினை எப்ப பாத்தீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கான பதில நான் சொல்றேன். அடுத்து ரத்தம் ஏன் குறையுது அப்படிங்கறதையும் பார்ப்போம். ரத்தம் குறைகிறதுக்கு 10க்கு மேற்பட்ட காரணங்கள் இருக்கு. ஒவ்வொன்னா பார்ப்போம். மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு அதிகமான இரத்த போக்கு இருக்கலாம், இதனால ரத்தம் குறையும். கர்ப்ப காலத்துல குழந்தைக்கும் அம்மாவுக்கும் அதிக ரத்தம் தேவைப்படும். அப்ப சரியான சமச்சீரான உணவு சாப்பிடலனா இரத்த குறைவு
குறைவு உருவாகும். சில பேர் அதிகமா காஃபி டீ குடிப்பாங்க. இந்த காஃபி டீ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க இரும்பு சத்தை நம்ம உடம்பு ஏத்துக்க விடாம பண்ணிரும். வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க, அதாவது அல்சர் இருக்கிறவங்க, மெல்லிய இரத்த கசிவு இருந்துச்சுனாலும் இவங்களுக்கும் இரத்த குறைவு ஏற்படும். அடுத்து சில பேருக்கு பைல்ஸ், அதாவது மூலம் இருக்கும். இந்த மூலத்திலேருந்து இரத்த கசிவு இருந்துகிட்டே இருக்கும். இதனால மூலம் இருக்கிறவங்களுக்கும் இரத்த குறைவு ஏற்படலாம். அடுத்து குடல் புற்றுநோய். இது நோயாளர்களுக்கே தெரியாம குடல்ல இரத்த கசிவை ஏற்படுத்தும். குடல் புற்றுநோய் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டில் இருக்கிற இரும்பு சத்தை நம்ம உடம்புல சேர விடாம தடுக்கும். சில மக்கள் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம தேவையற்ற மருந்துகளை வருஷ கணக்கா சாப்பிடுவாங்க. இவங்களுக்கும் இரத்த குறைவு ஏற்படலாம். சில பேருக்கு நீண்ட காலமா கிட்னி பாதிப்பு இருக்கும். இவங்களுக்கும் ரத்தம் குறைவா தான் இருக்கும். இந்த கிட்னி பாதிப்பால கிட்னில உருவாகிற எரித்ரோபாய்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் குறைவா இருக்கும். இதனால இவங்களுக்கு இரத்த குறைவு இருக்கும். பெரும்பாலும் பெண்களுக்கு தான் அதிகமா இரத்த குறைவு இருக்கும். அதுக்கான காரணம் குழந்தைக்கு பால் ஊட்டுறப்ப உணவுல இரும்பு சத்து குறைவா இருக்கிறது. மூணாவது உணவு பழக்கம். உலக சுகாதார நிறுவனம் WHO கணக்குப்படி உலகத்துல 15லேருந்து 49 வயதுள்ள பெண்கள்ல 30% பேர் இரத்த குறைவால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பெரும்பாலான இந்திய பெண்களுக்கு இரத்த சோகை இருக்கு. அதற்கான காரணம் சாப்பாட்டை தியாகம் பண்றது. வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டது போக மிச்சம் என்ன இருக்கோ அதை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பாட்டை தியாகம் பண்றதுனால சமச்சீரான உணவு அவங்களுக்கு கிடைக்காது. அதனால இந்திய பெண்களுக்கு இரத்த சோகை அதிகமா இருக்கு. என்ன உணவுகள் சாப்பிட்டா இரத்தம் அதிகரிக்கும் அதையும் பார்த்துருவோம். கீரை, முக்கியமா முருங்கைக்கீரை, பயிறு வகைகள், உளுந்து, ராகி, கருப்பட்டி, பேரிச்சம்பழம், உலர் திராட்சை, இதெல்லாம் சாப்பிட்டா இரத்த விருத்தி அதிகமாகும். சர்க்கரை மக்கள் உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், கருப்பட்டி இதெல்லாம் தவிர்த்துருங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள இரும்பு சத்தை நம்ம உடம்பு ஏத்துக்கணும்ல, அதுக்கு விட்டமின் சி முக்கியம். இந்த விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிற எலுமிச்சை, நெல்லி, ஆரஞ்சு இதெல்லாம் சாப்பிடலாம். எதை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பார்ப்போம். சாப்பிட்ட உடனே சில பேர் காஃபி, டீ சாப்பிடுவாங்க. அது வேண்டாம். இந்த மாதிரி இரத்த குறைவு, அனிமியா பயப்படுற மாதிரி நோய் இல்லை. எளிதா சரி செய்யக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை தான். உங்களுக்கு இரத்த குறைவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே குடல் புழு நீக்கம் கட்டாயம் பண்ணணும். அதாவது வயிற்றுல உள்ள பூச்சிக்கு மாத்திரை சாப்பிடணும். இந்த இரத்த சோகைக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு வயிற்றுல இருக்க பூச்சி. அதனால அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ணிட்டு இரத்த விருத்தி மாத்திரைகள், அயன், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 இதெல்லாம் உங்க மருத்துவரை கன்சல்ட் பண்ணி தொடர்ச்சியா ஒரு 3 மாசம் நீங்க மாத்திரை சாப்பிடுங்க. 3 மாசத்துக்கு பின்னாடி ஏற்கனவே எடுத்த அளவை விட இந்த அளவு கூடி இருந்துச்சுன்னா ஓகே. உங்களுக்கு சாதாரண சத்து குறைபாடு தான், இப்ப சரி செஞ்சாச்சு, உங்க உடம்பு நல்லாயிருச்சு அப்படின்னு பொருள். ஆனா 3 மாசம் கழிச்சு உங்க ரத்தத்தோட அளவு கூடல அல்லது ஏற்கனவே இருந்த அளவை விட குறைவா இருந்துச்சுன்னா அதை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்க உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல இரத்த கசிவு இருக்கு. அது புற்றுநோயாவும் இருக்கலாம். அதனால 3 மாசம் கழிச்சு உங்களுக்கு ரத்தம் கூடல அப்படின்னா ஒரு முழு உடல் பரிசோதனை பண்ணி வேற எதுவும் உங்க உடம்புல பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்து அதற்கு ஏற்ப உங்க சிகிச்சையை மாத்திக்கிறது நல்லது. அக்கறை காட்டினால் சக்கரை மட்டும் குறையாது, உங்க உடம்புல இரத்த விருத்தியும் ஆகும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல அசைவம் சாப்பிட்டால் சுகர் ஏறாது அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.